ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை இந்த 4 பொருளை சேர்த்து ஹெல்த்தியான சுவையான ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லட்டுவை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல ஒரு 5 பாதாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு 5 உலர்ந்த திராட்சை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொட்டை நீங்கினது 2 பேரிச்சப்பழம் சேர்த்திக்கோங்க. முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை, 2 பேரிச்சப்பழம் இது எல்லாமே ஒரு சின்ன உருளில் போட்டு நல்லா இடிச்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிங்க அப்படின்னா எல்லா பொருளும் அரைஞ்சி திக்காயிடும். இப்போ பாருங்கள், லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டுவை சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் அப்படின்ட்டு வயது வித்தியாசமின்றி எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த லட்டுவை தினந்தோறும் ஒரு லட்டு கொடுத்துட்டு வரலாம். இதனால் குழந்தைங்க சீக்கிரம் வளருவாங்க, எலும்புகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற பெண்கள், முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் தினந்தோறும் ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லட்டுவை தினந்தோறும் சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உடலில் இருக்கிற வலியெல்லாம் காணாமல் போயிடும். உடம்பில் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா உடல் எடையை கூட்டணும், அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்க உடல் எடையை அதிகரிக்கிறதுக்காக இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். இந்த லட்டுவை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, ராத்திரி சாப்பாடு சாப்பிட்ட அப்புறமா தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லட்டு கூடவே 1 கிளாஸ் பசும்பால் இந்த 2ஐயும் கலந்து சாப்பிட்ணும். முக்கியமாக ஆண்மை குறைபாடு உள்ள ஆண்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும். இதை சாப்பிட்றதுனால விந்து சீக்கிரமாக வெளியாகிறது கண்டிப்பாக நிற்கும். ராத்திரியில் நிறைய நேரம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆண்களுடைய உடல் உறவு நேரமும் அதிகரிக்கும். ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக இந்த லட்டுவை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூட இன்னும் 2 பொருளை சேர்த்திக்கணும். பாலை சூடு பண்ணும்போது ஒரு 2 ஏலக்காயை பாலில் சேர்த்திக்கணும். பால் சூடான அப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன் தேனை கலந்துக்கணும். இந்த லட்டுவை சாப்பிட்டு ஏலக்காய், தேன் கலந்துருக்கிற பாலை குடிச்சிங்க அப்படின்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கும். இந்த லட்டுவை செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே செலவு இல்லாத ஒரே ஒரு 10 ரூபாயில் இந்த லட்டுவை தினந்தோறும் செய்யலாம். இந்த லட்டுவை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செய்யுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி ஹெல்த்தியான வீடியோக்களுக்கான நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.